பிறந்தவருக்கு நம்ம நினச்சிக்க வேண்டாம். சரியா? ஆனால் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா, நான் செவ்வரளின்னு சொன்னேன். பொதுவாக புன்னை மரம் அப்படிங்கிறாங்க. புன்னை வனநாதர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கிட்டத்தட்ட மெட்ராஸ்லேருந்து ஆரம்பித்து சவுத்தில் இந்த இது வரைக்கும் சார், காரைக்கால் வரைக்கும், காரைக்கால் வர அதுக்கு முன்னாடி வரைக்கும் புன்னை மரங்கள் அதிகமாக இருந்ததா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா புன்னை வனநாதர் ஆலயம்னு 2-3 இடத்துல நீங்கள் பார்க்கலாம். புன்னை மரம் பல கோயில்களில் இந்த மரமாக இருந்திருக்கு. புன்னை மரம் வந்து கோவில்களில் ஒவ்வொரு கோயிலுக்குன்னு ஒரு மரம் இருக்கும், ஒரு புஷ்கரணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புன்னை மரம் நிறைய கோயிலில் புன்னை மரம் இருந்திருக்கு. அந்த புன்னை மரம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் உள்ளது சார். நீங்கள் புன்னை மரத்தில் போய் கோயில்களில் தரிசனம் பண்ணிங்கன்னா தெரியும், சுற்றி வரைச்சி தெற்கு பக்கம் இருக்கும் அந்த புன்னை மரம். நம்ம ஒரு கிழக்கு பார்த்த சன்னதியாக இருந்ததுன்னா